பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கு போக போகிறீங்களா? அப்போ இந்த சில டிப்ஸ் உங்கள் குழந்தைங்களோட ஃப்யூச்சரை பாசிட்டிவாக ஷேப் பண்ணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நான் சிராஜ் முனிரா, சைக்காலஜிஸ்ட். வெல்கம் டு இன்சைட் த மைண்ட். இந்த வீடியோவில் பேரண்ட் டீச்சர் மீட்டிங்க்கு போக போகிற பேரண்ட்ஸ்க்கு 6 சிம்பிள் டிப்ஸை பார்ப்போம். போனஸ் டிப்ஸும் சொல்லியிருக்கேன், அதையும் பாருங்கள். டிப் நம்பர் 1, பி ஓப்பன் மைண்டட். டீச்சர்ஸ் சொல்கிற எல்லாமே கிரிட்டிசிசம் இல்லை, அதாவது எல்லாமே குறை சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் குழந்தைங்களுடைய நல்லதுக்காக மட்டும்தான் சொல்கிறாங்க. இதை கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவோம். டிப் நம்பர் 2, ஆஸ்க் த ரைட் கொஷின்ஸ். லைக், அகாடமிக்கில் என் பிள்ளை எப்படி படிக்கிறாங்க, இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது, என் குழந்தை எந்த சப்ஜெக்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் கேளுங்க. டிப் நம்பர் 3, என் பிள்ளை கிளாஸ் ஆக்டிவிட்டீஸில் டிஸ்கஷன்ஸ்லலாம் நல்லா ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா அப்படின்றத கேளுங்க. டிப் நம்பர் 4, அவங்க கூட படிக்கிற பியர்ஸோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, லைக் அவங்க பிஹேவியர், அதாவது ஷேரிங், கேரிங் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கேளுங்க. டிப் நம்பர் 5, பிள்ளைங்களோட ஸ்ட்ரென்த்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எப்பயுமே வீக்னஸை மட்டுமே நம்ம கேட்போம், பட் அவங்க ஸ்ட்ரென்த்தையும் ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஃபேவரட் சப்ஜெக்ட் எது அப்படின்றத பாருங்கள். அது அவங்களோட கெரியரை சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போனஸ் டிப்பை இப்போ பார்ப்போம். இது ரொம்ப முக்கியம். கம்பேர் பண்ணாதீங்க, அவங்களோட க்ரோத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மீனை மரத்தில் ஏறி தாவ சொன்னால் அதால் தாவ முடியாது. குரங்க தண்ணியில் கடந்து நீந்துன்னு சொன்னால் அதால் நீந்த முடியாது. அவங்க திறமையை கண்டுபிடிங்க, அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளை சூப்பராக வருவாங்க. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுடைய ப்ரோக்ரஸை நீங்களே பார்ப்பீங்க இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சைக்காலஜி டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நான் சிராஜ் முனிரா, சைக்காலஜிஸ்ட். இது இன்சைட் த மைண்ட். பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு போக போகிறீங்களா? அப்போ இந்த சில டிப்ஸ் உங்கள் குழந்தைங்களோட ஃப்யூச்சரை பாசிட்டிவாக ஷேப் பண்ணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நான் சிராஜ் முனிரா, சைக்காலஜிஸ்ட். வெல்கம் டு இன்சைட் த மைண்ட். இந்த வீடியோவில் பேரண்ட் டீச்சர் மீட்டிங்க்கு போக போகிற பேரண்ட்ஸ்க்கு 6 சிம்பிள் டிப்ஸை பார்ப்போம். போனஸ் டிப்ஸும் சொல்லியிருக்கேன், அதையும் பாருங்கள். டிப் நம்பர் 1, பி ஓப்பன் மைண்டட். டீச்சர்ஸ் சொல்கிற எல்லாமே கிரிட்டிசிசம் இல்லை, அதாவது எல்லாமே குறை சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் குழந்தைங்களுடைய நல்லதுக்காக மட்டும்தான் சொல்கிறாங்க. இதை கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவோம். டிப் நம்பர் 2, ஆஸ்க் த ரைட் கொஷின்ஸ். லைக், அகாடமிக்கில் என் பிள்ளை எப்படி படிக்கிறாங்க, இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது, என் குழந்தை எந்த சப்ஜெக்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் கேளுங்க. டிப் நம்பர் 3, என் பிள்ளை கிளாஸ் ஆக்டிவிட்டீஸில் டிஸ்கஷன்ஸ்லலாம் நல்லா ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா அப்படின்றத கேளுங்க. டிப் நம்பர் 4, அவங்க கூட படிக்கிற பியர்ஸோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, லைக் அவங்க பிஹேவியர், அதாவது ஷேரிங், கேரிங் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கேளுங்க. டிப் நம்பர் 5, பிள்ளைங்களோட ஸ்ட்ரென்த்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எப்பயுமே வீக்னஸை மட்டுமே நம்ம கேட்போம்.